பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கன் ரைட்டரான வால்ட் விட்மனோட லைஃப் அண்ட் கெரியர் பார்க்கலாம். அவரோட பர்சனல் லைஃப் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷ்னல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வால்ட் விட்மன் மே 31, 1819 பிறந்திருக்கிறாரு. லாங் ஐலாண்டில் இருக்கிற வெஸ்ட் ஹில் அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு. இவர் ஒரு அமெரிக்கன் பொயட், அதுவும் கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் பொயட், வெல் நோன் அமெரிக்கன் பொயட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன். இவர் பிறந்த டைமில் இவரோட ஏரியாவில் இங்கிலீஷ் பீப்புள் அண்ட் ஆல்சோ டச் பீப்புள் ரெண்டு பேருமே இருந்திருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட காலனிஸுமே இருந்திருக்கு. ஸோ அந்த பார்டரில் தான் இவர் இருந்திருக்கிறாரு. எப்போவுமே பார்டரில் இருக்கும்போது பக்கத்து ஸ்டேட்டில் உள்ளவங்க, பக்கத்து கண்ட்ரியில் உள்ளவங்க, அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆன மாதிரி தானே இருப்பாங்க. பார்டர்ன்றது ரெண்டுக்குமே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ரெண்டு பேரும் கலந்துருக்கிற ஒரு இடத்துல தான் இவர் இருக்கிறாரு. ஸோ இவர் போத் இங்கிலீஷ்மேன் அண்ட் ஆல்சோ டச்மேன். இவரோட அப்பா வால்டர், அம்மா லூயிஸ் வேன் வெல்சர். இவங்க ஒரு டச்மேனோட பொண்ணு. ஸோ இவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் வெல் ஆஃபாக தான் இருந்திருக்கும். பட் இவங்க அப்பா அப்படி கிடையாது. இவங்க அம்மா ஒரு டச்மேனோட பொண்ணு, அப்பா ஒரு இங்கிலீஷ்மேன். ஸோ பை பர்த் அவரோட பிளட்லேயும் அந்த ரெண்டு இங்கிலீஷும் இருக்குது, டச்சும் இருக்குது. ஸோ இவரோட ஃபாதர் ஒரு ஃபார்மர் ஆஸ் வெல் அஸ் கார்பெண்டராகவும் இருக்கார். ரொம்ப ஃப்ரீ திங்கர், எதையும் ரொம்ப ப்ராடான ஒரு மைண்ட் செட்டோடு யோசிக்கக்கூடியவர். டெமோக்ராட்டிக் பிலீவ்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ ப்ராட் மைண்ட் அப்படின்றப்போ எதையுமே ஒரு நேரோ மைண்டடாக இவர் பார்க்க மாட்டார். எல்லாத்துலேயும் ஒரு வேல்யூ இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எஜுகேட்டடாக இல்லைன்னாலும் எல்லாத்தையும் ப்ராப்பராக சிந்திக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாரு. தென் இவரோட பாய்ஹுட் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பாய் ஏஜில் இருக்கும்போது லாங் ஐலாண்ட்லேயும் அடிக்கடி ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ப்ரூக்லின், நியூயார்க்கில் இருக்கிற ப்ரூக்லின் அப்படின்ற இடத்துலையும் இவர் அடிக்கடி ஸ்பெண்ட் பண்ணுறாரு. தென் ஆஃபன் இவர் பக்கத்தில் இருக்கிற லோனி ஐலாண்ட் அப்படின்ற அந்த ஐலாண்டுக்கும் போயிட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனாக அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே இருந்திருக்கிறாரு. தென் அவருக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா கார்பெண்டராக இருக்கார் இல்லையா, அந்த பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதை வேறு இடத்துல வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிறதுனால இவருக்கு 5 வயசு, பொயட்டுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க ஃபேமிலியாக ப்ரூக்லினுக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ அப்படி தான் இவர் அடிக்கடி ப்ரூக்லினுக்கு போயிட்டு இருந்தார். இப்போ நிரந்தரமாக அங்கேயே போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபேமிலியாக அங்கே மூவ் ஆகுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணுறாரு. தென் 1832 அவர் ஸ்கூலை விட்டு லெஃப்ட் ஆகிறாரு, ஜாயின் பண்ணுறாரு. தென் 1832 லெஃப்ட் ஆயிடுறாரு. அப்போ தான் அவரோட கெரியரே அங்கே இருந்தது தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிரிண்டராக நியூஸ் பேப்பர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டராக அவரோட கெரியரை ஜாயின் பண்ணுறாரு. 1931 to 32 அந்த டைமில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஒர்க்கை பண்ணுறாரு. லாங் ஐலாண்ட் பேட்ரியாட் அந்த ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே தான் அவரோட ஒர்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 1833 to 36 ஒரு ஜேர்னி மேனாக மாறுறாரு. இப்போ நார்மலாக ஒரே இடத்துல இருந்து பிரிண்டிங் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ நிறைய இடங்களுக்கு போய் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அவர் அந்த சிட்டி லைஃபுக்கு அடாப்ட் ஆக, அதனால அட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிறாரு. இவ்வளோ நாளும் அவருக்கு அந்த ரூரல் லைஃப்பில் இருந்துட்டு இப்போ சிட்டியில் இருக்கிற அந்த பீப்புளோட கல்ச்சர் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. முக்கியமாக அவருக்கு ரொம்ப அட்ராக்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ். தேட்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட், மியூசிக், ஒப்பேராஸ் அப்படின்னு சொல்லும்போது மியூசிக்கல் ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிளேசஸ். ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ் எல்லாமே அவரை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அந்த இடங்களுக்கு அடிக்கடி போகணுன்னு தோணுது. ஸோ இந்த ஒரு இம்பேக்ட்னால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஸ்பெசிமன் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒர்க்கில் அந்த ஒப்பேராஸாக இருக்கட்டும், தேட்டர்ஸ், மியூசிக், ஆர்ட், பிளேபேக் சிங்கர்ஸ், ஆக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாரை பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தென் 1836 to 41 இவர் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. 7 லாங் ஐலாண்ட் கண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு 5 இயர்ஸ் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இன் பிட்வீனில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த டைமில் 1839 to 41 அந்த டைமில் இவர் நிறைய போம்ஸ், நிறைய எஸ்ஸேஸ் எல்லாமே எழுதுகிறாரு. அந்த மாதிரி எழுதும்போது அந்த எஸ்ஸேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு இம்மெச்சூர்டு எஸ்ஸே மாதிரி ஒரு நார்மல் ஸ்டைலில் இருக்குது. அது எதுவுமே ப்ராப்பராக ஒரு டீச்சர் எழுதின மாதிரி, ஒரு பொயட் எழுதின மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்லலாம் இல்லை. எல்லோரும்
ஆர்டினரியாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனா எப்படி இருக்கும், ஒரு நார்மலான டீச்சர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் எக்ஸ்ட்ராடினரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. தென் 1842 இவர் ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஃப்ராங்க்லின் எவான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இது வந்து நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜேர்னலில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுது. இந்த ஜேர்னலில் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் எழுதுனது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு டிடாக்டிக் நாவல் அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அதனால் அது வந்து பெரிய ரீச் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு 1848 வந்து இவர் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதை விட அந்த 1848 அந்த டைமில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால அவரோட நாலேஜ் வந்து ரொம்பவே என்லார்ஜ் ஆகுது. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய பீப்புளை பார்ப்போம், நிறைய பேர்கிட்ட பேசுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்படி இவரோட நாலேஜ் வந்து ரொம்பவே வைடர் ஆகிறத இவராலே பார்க்க முடியுது. அமெரிக்கன் லைஃப்பை பற்றி, அமெரிக்கன் பீப்புளை பற்றின ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவருக்கு ஒரு எடிட்டிங் ஜாப் கிடைக்குது. ப்ரூக்லினில் இருக்கிற ஒரு இடத்துல எடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஃப்ரீமேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வந்து ஆன்டி ஸ்லேவரி பேப்பர், அவங்களோட பேப்பரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஆன்டி ஸ்லேவரிக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல எடிட்டராக ப்ரூக்லினில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி இவர் அங்கே ஒர்க் பண்ணும்போது இவரோட ஃபர்ஸ்ட் போமை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதை வந்து ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்கிறாரு. 1850 ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வேர்ஸான பிளடி மணி அப்படின்னு சொல்லப்படுற, பட் அதை வந்து புக்காக அவர் வந்து பப்ளிஷ் பண்ணல, ஜேர்னலில் தான் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஜேர்னல் நியூயார்க் ஈவினிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் போம் 1850 பிளட் மணி அப்படின்ற போம் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் போம் கலெக்ஷன் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். வால்ட் விட்மன் அப்படின்னாலே லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு அத்தனை தடவை இதை வந்து அவர் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த போமை வந்து ஃபர்ஸ்ட் இவர் பப்ளிஷ் பண்ணும்போது ரெஷர்மஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனாக இதை வந்து ஜூன் மந்த் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து எல்லா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஆஸ் அ டீச்சராக, ஆஸ் அ பிரிண்டராக, அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட்டாக, அந்த மாதிரி அவருக்கு இருந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி தான் இந்த ஒரு போமை வந்து அவர் எழுதியிருப்பார், லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்றத. இதோட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எடிஷன் இவர் பப்ளிஷ் பண்ணும்போது அதில் 12 போம்ஸ் இருந்திருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு புக் எழுதினாலோ நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருப்போம், இது வந்து இந்த மாதிரி ஒரு ரீச் இருக்கும், எல்லாருக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி இவருமே இது நல்லா போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து யாருக்குமே பிடிக்கல. யாருமே அமெரிக்கன்ஸ் இதை வந்து அந்தளவுக்கு வெல்கம் பண்ணலை. இந்த ஒரு லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்றது ஒரு நல்ல போம்னு யாருமே சொல்லலை. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. செக்ஷுவல் லைஃப்பை பற்றி ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக, ரொம்பவே அது ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. ஏன் இவ்வளோ ஓப்பனாக பேசணும்? அது வந்து ஹியூமன் லைஃப்பில் ஒரு பார்ட், ஓகே. பட் அதுக்கு வந்து இவ்வளோ எக்ஸாஜரேஷன் கொடுத்து அதை இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. இது இப்படி ஒரு போம் எழுதணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ ரொம்பவே லிமிட்டடான அப்ரிஷியேஷன் தான் கிடச்சிருக்கே தவிர நிறைய ஹேட்ரடை தான் அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி டைமில் அமெரிக்காவில் இருக்கிற எமர்சன் இருக்கார் இல்லையா, எமர்சன் வந்துட்டு இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கிரேட் பொயட் அண்ட் கிரேட் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட், பெரிய ஹேட்ரட், இது எல்லாத்தையும் சம்பாதிச்சு ஒரு சின்ன ஆறுதல் அவருக்கு கிடைக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே, இதில் வந்து நிறைய ஃபால்ட்டை வந்து எல்லோரும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டீங்க, அது எல்லாத்தையும் நான் ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு அகெயின் இதை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து ரிவைஸ் பண்ணுறாரு, நிறைய செக் பண்ணுறாரு. தென் ரீபப்ளிஷ் பண்ணுறாரு. லீவ்ஸ் ஆஃப் கிராஸை வந்து ரீபப்ளிஷ் பண்ணுறாரு. தென் 1861 வந்துட்டு சிவில் வார் நடந்துகிட்டு இருந்த அந்த பீரியட், ஓகேவா. ஸோ அந்த பீரியடில்
இவரோட பிரதர் வால்ட் விட்மனோட பிரதரான ஜார்ஜ் அப்படின்றவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் வந்து ஊண்டட் ஆயிட்டார். அவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இவர் அஸ் அ பிரதராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அந்த வார்னால் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது சரி ஓகே எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வேற ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நர்ஸ் மாதிரி அந்த இடத்துலையே இருக்கிறாரு. தென் 1864 என்ன நடக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மலேரியா, இவர் வந்து ஒரு டிசீஸால் பாதிக்கப்படுறாரு. ஹாஸ்பிட்டல் மலேரியா வருது. அது வந்ததுக்கப்புறமா நிறைய மெடிசன் எல்லாமே எடுத்துக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்குறாரு. பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக இவர் ரெக்கவர் ஆகலை. அவருக்குள்ளே அந்த டிசீஸ் இருந்ததுக்கான அந்த இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கே தவிர கம்ப்ளீட்டாக அவர் ரெக்கவர் ஆன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. தென் 1865 இவர் ஒரு கிளர்க்காக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு இந்தியன் பரியோ அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல. ஸோ கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு அகெயின் புக் எழுதணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு புக் எழுதுகிறாரு. அப்படி எழுதுகிற அந்த புக் வந்து ஒரு இம்மாரல் புக்காக இருக்குது. ஓகேவா? அந்த புக்கில் வந்துட்டு மாரலிஸ்டிக் கண்டென்ட் தீம் அப்படின்னு சொல்லி எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அந்த புக்கை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் எழுதுகிற அந்த புக் வந்து ஒரு இம்மாரல் புக் அப்படின்றதுனால எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தென் 1866 வந்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் இயரே இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாரு. ட்ரம் டேப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க் எழுதுறாரு. அதை பப்ளிஷும் பண்ணுறாரு. தென் 1868 கிறிஸ்டியானோ ரோசட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவரோட போம் கலெக்ஷனை அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ நாளும் அவரோட ஒர்க்ஸுக்கு வந்து பெரிய வரவேற்பு இல்லாமல் இருந்த போதிலும் மற்ற ரைட்டர்ஸ் மற்ற பொயட்ஸுக்கு வந்து இவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. இவர் ஒரு நல்ல ரைட்டர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்பினாங்க. தென் ரொம்ப மெதுவாக மக்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவரோட ரெப்புடேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலாண்டில் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது. அமெரிக்காவில் அவரோட ரைட்டிங் ஸ்டைல் அவரோட ஐடியாலஜி ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் இங்கிலாண்டில் அவரோட ரெப்புடேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. தென் 1871 டெமோக்ராட்டிக் விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒர்க்கையும் பேசேஜ் டு இந்தியா இந்த ஒர்க்கையும் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. பேசேஜ் டு இந்தியா வந்து இவரோட கெரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாராலையும் பேசப்படுற ஒரு ஒர்க்காக இருந்திருக்கும். ஸோ இந்த 2 ஒர்க்கையும் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் சில காலேஜஸில் அவர் கொடுத்த லெக்சர்ஸாக இருக்கட்டும், அவர் பேசின இடங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் நாட் கிரியேட் ஒன்லி, இது வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி சில போம்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் வந்து நிறைய காலேஜில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறாரு. தென் சாங் ஆஃப் த யூனிவர்ஸ் அட் டப்ஸ் காலேஜில் வந்துட்டு சாங் ஆஃப் தி யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிறாரு. தென் 1873 என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆகிறாரு. ஸ்ட்ரோக் வந்துடுது. தென் 1875 மெமரண்டா டியூரிங் வார், அந்த வாரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எழுதின ஒரு ஒர்க்கை வந்து 1875 பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் 1876 வந்துட்டு இவர் ரெக்கவர் ஆகிட்டார். ஸ்ட்ரோக்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டார். நார்மல் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தென் லீவ்ஸ் அண்ட் 2 ரிவ்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒர்க்கோட அனதர் எடிஷனை வந்து 1876 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் 1881 பொயட்ரி ஆஃப் த ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. 1887 ஸ்பெசிமன் டேஸ் இன் அமெரிக்கா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த மியூசிக் ஆர்ட் இதை பற்றிலாம் எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் 1888 நவம்பர் பவுஸ் அப்படின்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. அவரோட எல்லா போம்ஸ் அண்ட் ப்ரோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக லைனாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தென் 1889 A backward glance or a traveled it, இந்த ஒரு போமை லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தார் இல்லையா, அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதோட ஆட் பண்ணிக்கிறாரு 1889. தென் 1891 குட் பாய் மை ஃபேன்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணுற அந்த டைம்லலாம் அவரோட கெரியர் வந்து அவரோட ஃபேம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சது, அவரை எல்லோரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு ரீச் அவர் வந்துட்டு ஒரு 1890 அந்த பீரியட்லலாம் ரீச் பண்ணிட்டார். ஸோ இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரைட்டராக இருக்கிற டைமில் March 26, 1892 அந்த வருஷம் வந்து அவர் இறந்து போகிறாரு கேம்டன் அப்படின்ற இடத்துல. ஸோ இதுதான் வால்ட் விட்மனோட லைஃப். அவரோட ஒர்க்ஸ் நிறைய இருக்கும், அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். பட் இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக ஒருத்தரோட
லைஃப் ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா பர்சனல் ஸ்டோரிஸ் ஏராளமாக இருக்கும் இல்லையா? பட் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் அண்ட் அவங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் மட்டும் எழுதுனா அது ஓகேவா இருக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.